தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தமிழகத்தில் 17 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தற்போதிருந்து வானம் இருள் சூழ்ந்த நிலையில் மழை பெய்ய துவங்கியுள்ளது. இந்நிலையில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு மழை எச்சரிக்கை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், மாவட்டம் முழுவதும் கடற்கரை கிராமங்களில் உள்ள 41 படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு 3000 முதல்நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார். மேலும் மீட்புக் குழுவினர் உள்ளிட்டோர் தயார் நிலையில் இருப்பதாகவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொதுமக்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக 97 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தாமிரபரணி ஆற்று கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்றும், கால்நடைகள் ஆற்றில் இறங்கக்கூடாது என வருவாய்த்துறை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும், தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 639 குளங்களில் 32 குளங்கள் 70% நிரம்பியுள்ள நிலையில், ஒட்டப்பிடாரம் பகுதியில் 2 குளங்கள் முழுமையாக நிரம்பியுள்ளது. குளங்களுக்கு வரும் நீரின் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார். கனமழை எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் இன்று 12/12/2024 அன்று மிக கனமழை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் காலையிலிருந்து மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நேரத்தில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நமது மக்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருதூர் அணைக்கட்டு மற்றும் திருவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகள், களியாவூர் முதல் புன்னக்காயல் வரை இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ அல்லது ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் தாமிரபரணி ஆறு, உப்பாத்து ஓடை, கோரம்பள்ளம் குளம், உப்பாறு ஓடை மற்றும் அனைத்து நீர்நிலைகளிலும் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் இறங்காதவாறு கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மூலம் கண்காணித்திட அனைத்து வட்டாட்சியர்களுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது மக்கள் தங்க வைக்க ஏதுவாக 97 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளன. வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அலுவலர்கள் அடங்கிய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து பகுதிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அனைத்து துறைகளும் வெள்ள தடுப்பு பணிகளுக்காக முழுவீச்சில் செயல்பட அறிவுறுத்தப்பட்டு களத்தில் செயல்பட்டு வருகின்றது. வெள்ள மீட்பு பணிகளுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தின் கடற்கரை கிராமங்களில் உள்ள 41 படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 3000 முதல்நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தயார் நிலையில் உள்ளனர். மாவட்டம் முழுவதும் உள்ள 639 குளங்களில் உள்ள நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்து முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இவற்றில் 32 குளங்கள் 70% மேல் நீர் நிரம்பியுள்ளன. ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் உள்ள ஒட்டநத்தம் குளம், முரம்பன் குளம் ஆகியவை 100% நீர் நிரம்பியுள்ளது. இதிலிருந்து வெளிப்படும் நீர்வரத்து முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை 8:30 மணி முதல் 6:30 மணி முதல் இன்று 2:30 மணி வரையும் உள்ள மழை அளவுப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மழை அளவு ஒட்டப்பிடாரத்தில் 4.4 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கோவில்பட்டியில் 3.9 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கிறது. விளாத்திக்குள வட்டம் சூரங்குடி அப்படின்ற ஊரில் 3.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கழுகுமலை மற்றும் கடம்பூர் ஆகிய இடங்களில் 3.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இப்பொழுது இந்த ரெட் அலர்ட் கனமழை எச்சரிக்கை நாம் இந்த 12/12 இந்த முழு நாட்களுக்கும் நம்ம பின்பற்ற வேண்டும். இத்துடன் சேர்த்து நாளை காலையிலும் எவ்வாறு வானிலை வருகிறது என்பதை பொறுத்து ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இல்ல, இன்றைக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நாளைக்கு இன்னும் எச்சரிக்கை இனிமேதான் வரும். இப்போதைக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. இதுவரையும்
ஏற்கனவே கட்டுப்பாட்டறை இயங்கிட்டு இருக்கு. 24 hours கட்டுப்பாட்டறை மாவட்ட டிஓசி சொல்லக்கூடிய எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் முழுமையாக அந்த போன வருஷம் உடைச்சதுல சீரமைப்பு பணி நடந்ததுல ஊத்து எடுத்துட்டு இருக்காங்க, உடைச்ச இடத்துல கூடுதலா கண்காணிச்சு நம்ம பார்த்துடலாம். நீங்க ஸ்பெசிபிக்கா அதாவது முழுமையா அந்த இடம் ஃபுல்லாவே கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். இப்ப நிரந்தரமான இதுக்கான கட்டமைப்பு பணிகள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற இடத்தையும் முழுசா கண்காணிச்சு இன்றைக்கு வரைக்குமான கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய புல்லட்டினை பொறுத்து என்னன்னு முடிவு எடுக்கலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு வெளியில மெசேஜ் போட்டிருக்கேன், நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். 6 மணிக்கு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க. மழையினுடைய அளவு மழையோட அளவை பொறுத்து அது எப்படி வருதுங்கிறதே சரியா தெரியல. இது இன்றைக்குதான் லெட்டர் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு என்னங்கிறத பார்த்துட்டு